ஒரு மூத்த குடின்னு சொல்லலாம் தோழர் வேல்முருகனை. அவரை நீ மறைமுகமாகவோ நேரடியாகவோ தாக்கி பேசுகிறேன், நீ மைக்க பிடிட்டு என்னம்மா தேவையில்லாமல் ஏன் பேசுகிறேன்னு சொல்லணும். இப்படி இல்லைன்னா நீ பதில் சொல். தமிழக வாழ் உரிமை கட்சியினுடைய தலைவர் வேல்முருகன் இப்படி பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன சொல்லு, ஒன்று நான் அது தவறாக பண்ணிட்டேன், இனி அப்படி பண்ண மாட்டேன்னு சொல்லு, இல்லை நான் அப்படி தான் பண்ணுவேன்னு சொல்லு. அதை விட்டுட்டு நீ இன்னைக்கு நீங்கள் அவங்களுடைய அந்த புர்காக்கினுடைய நிழலையும் தொப்பி தாடிக்கு நிழலையும் நின்றுட்டு நீ வேல்முருகனுக்கு என்ன மயிருக்கு பதில் சொல்கிற? நீ வேல்முருகன் பேசுனது தவறுன்னு உன்னுடைய பார்வைப்படுதோ அது தவறுன்னு சொல்லி அதை பேசு. இல்லை அவர் பேசுறது சரிதான், அதுக்காக மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்லி மன்னிப்பு கேளு. என்ன நினைக்கிற? இவரெல்லாம் நான் ஆளுண்ணா நான் கேட்குறேன், நீ என்ன மயிரா? நீ வானத்திலிருந்து குச்ச தேவதூதரா? நேற்று வரையும் கூத்தாடி அப்பாவி மக்களுடைய வரி பணத்தை தோண்டி தின்னுட்டு உள்நாடு வெளிநாடு முதலீடு பண்ணி பல கோடிகள் வச்சுட்டு இருக்கக்கூடிய பொறுக்கி நாய் நீ தோழர் வேல்முருகனை பற்றி பேசுறது உனக்கு என்ன இருக்குது? இல்லை ஆர்எஸ்எஸ்ஸா பிஜேபி அதெல்லாம் நான் சொல்ல வர மாட்டேன். நான் என்ன சொல்கிறேன், நீ அரசியலில் இறங்கி அரசியலில் யார் வேணா இறங்கலாம். அது எல்லாருக்கும் யாரும் நீ ஏன் இறங்குனேன்னு கேட்க முடியும். ஆனால் நீ இறங்குன அடுத்த நிமிஷமே நீ முதல்வர் சீட்டை எதிர்பார்க்குற பற்றியா? கமலஹாசன் இப்படி தான் எதிர்பார்த்தார், சிவாஜியும் இப்படி தான் எதிர்பார்த்தாரு, பாக்கியராஜ் கூட இப்படி தான் எதிர்பார்த்தாரு. எல்லாமே காணாமல் போயிட்டாங்க. என்னுடைய ரசிகர்கள் நிர்ணயிக்கப்பட்ட தொகையில் தான் டிக்கெட் வாங்கணும்னு ஒரு அறிக்கை கொடுக்க உனக்கு பில் இருக்கா? இது ஜனநாயக படம் அரசியல் இறங்கி ஜனநாயக படம் இப்போ ஒரு அறிக்கை கொடுக்கணும். துபாயிலேருந்து இறக்குமதி செய்விட்ட அந்த பவுன்சர் இருக்காங்களா, இவங்களை வச்சு ஆய்வு பண்ணிட்டு பவுன்சர் எல்லாம் என்ன ஒரு பிலிம் தான் வந்தால் தான் இழுத்து 2 பிளேடு எடுத்து மூஞ்சியில் போட்டோம் ஓடியா போய் ஒருத்தனுக்கு போடுங்க, அத்தனை பேருக்கு ஓட்டுவாங்க. உண்மையில சாவட்டான்னு விட்டு ஓட்டுவாங்க. எம்ஜிஆர் இப்படி பிளாக் அண்ட் பவுன்சர் வச்சு போனது இல்லையா, ஜெயலலிதா போனது இல்லையா, கட்சி தொண்டர்களை நம்பி தானே போனாங்க. இவன் இன்ன வெளியே கட்சி தொண்டர்களே நம்பல. வி தமிழின் அன்பு வணக்கங்கள். இன்று நம்மோட அரசியல் பேச இணைந்திருப்பவர் இந்திய தேசிய லீக் கட்சி தலைவர் தரா ரஹீம் அவர்கள். வணக்கங்க ஐயா. இன்னைக்கு இருக்கிற தற்போது தமிழ்நாட்டு சூழலில் அரசியல் பரபரப்பாக போயிட்டு இருக்கு. அதில் வேல்முருகன் உங்களுடைய நெருங்கிய நண்பர் வேல்முருகன் அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் ஒரு பெரிய சண்டை நடந்திருக்கு. அதை பற்றி உங்களுடைய பார்வை என்னங்க? தோழரை நீங்கள் விஜய் கூட ஒப்பிடக்கூடாது, ஒப்பிட முடியாது. ஏன்னு சொன்னால் இவர் தோழருடைய அரசியல் என்பது நீண்ட நெடிய காலமாக தமிழ் சமூகத்துக்கு ஆற்றி வரக்கூடிய மிகப்பெரிய தொண்டு. அவருக்கு அரும்பு மீசையோடு நான் பார்த்துருக்கேன். என்னை அரும்பு மீசை அரும்பு தாடியோடு அவர் என்னை பார்த்துருக்காரு. தமிழ்நாடு விடுதலை படையாக இருக்கட்டும் அல்லது தமிழ்நாடு மீட்சி படையாக இருக்கட்டும், இது போன்ற தமிழ் தேசிய விடுதலை படைகளை எல்லாமே மூத்த தளபதிகள் கூட பழகிய ஒரு நபர் தான் வேல்முருகன். ஆனால் இங்கே அரசியல்னு வரும்பொழுது விஜய் அவர்கள் ரொம்ப விஜய் அவர்களும் அவரோட ரசிகர்களும் ரொம்ப கடுமையாக இருக்கிற சூழல் இப்போ இருக்கு. எனக்கு கூட நான் அந்த பெண்ணை வச்சு ஒரு கமெண்ட் பண்ணுறாப்புல, இவர் ஒரு நீ இத்தனால கூத்தாடியாக இருந்த, இப்போ நீ ஒரு கட்சி தலைவராக இருக்க, அப்போ இத்தனால உன்னை கூத்தாடி நான் சொல்லிட்டு இருந்தேன், இன்னைக்கு அவர் இவருன்னு சொல்கிறேன்னு சொன்னால் அந்த கட்சிக்கு நீ தலைவராக இருக்க அப்படின்றதுக்காக தான். அப்போ நீ நிற்கிற ஒரு இடத்துல ஒரு பெண் மைக்கு வாங்கி பேசி ஒரு அரசியல் பாரம்பரியம் தமிழ் சமூகத்தில் அறியப்பட்ட ஒரு மூத்த குடின்னு சொல்லலாம் தோழர் வேல்முருகனை. அவரை நீ மறைமுகமாகவோ நேரடியாகவோ தாக்கி பேசுகிறேன், நீ மைக்க பிடிட்டு என்னம்மா தேவையில்லாமல் ஏன் பேசுகிறேன்னு சொல்லணும். ஒரு அரசியல் தலைவருக்கு உண்டான அழகு, புரியுதுங்களா? அப்படி இல்லைன்னா நீ பதில் சொல்லணும். என்ன பேசணும்? வேல்முருகன் அண்ணன் வேல்முருகன் இப்படி பேசியிருக்கார், இல்லை நீ அண்ணன்னு கூட சொல்ல வேண்டாம், இந்த கட்சியினுடைய தலைவர் தமிழக வாழ் உரிமை கட்சியினுடைய தலைவர் வேல்முருகன் இப்படி பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன சொல்லு, ஒன்று நான் அது தவறாக பண்ணிட்டேன், இனி அப்படி பண்ண மாட்டேன்னு சொல்லு, இல்லை நான் அப்படி தான் பண்ணுவேன்னு சொல்லு, நான் அப்படி தான் பண்ணுவேன், ஏன் உங்களுக்கு அது வயிறெறியுது அப்படின்னு சொல்லு. அப்புறம் அதுக்குண்டான வாதங்கள் வேற மாதிரி நடக்கும். அதை விட்டுட்டு நீ படிக்கக்கூடிய மாணவி அவங்கள இப்படி பேச வைக்கிறது சரிதானான்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருந்தார். அதை அதை தான் நான் சொல்ல வரேன். நீ திரைப்படம் எடுக்கும்போது தொப்பி தாடி வச்சவெல்லாம் தீவிரவாதி, புர்கா போட்ட பெண்கள் எல்லாம் தீவிரவாதிகளுக்கு ஆதரவானவன்னு சொல்லிட்டு துப்பாக்கி விஸ்வரூபம் படங்களை துப்பாக்கி பீஸ்ட் படங்கள்ல எடுத்தவன், புரியுதுங்களா? எடுத்த நீ இன்னைக்கு நீங்க அவங்களுடைய அந்த புர்காக்கினுடைய நிழலையும் தொப்பி தாடிக்கு நிழலையும் நின்றுட்டு நீ வேல்முருகனுக்கு என்ன
மயிருக்கு பதில் சொல்ற நீ? சில இஸ்லாமிய அமைப்புகளும் அவருக்கு ஆதரவா, விஜய்க்கு ஆதரவா பேட்டிகள் கொடுத்தாங்க. எந்த இவர் இஸ்லாமிய கடுமையா அமைப்புன்னா யார் இஸ்லாமிய அமைப்பு சொல்லுங்க? அதுல ஒருத்தர் ரொம்ப கடுமையா பேசியிருந்தார். அவர் பேரை கூட சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். அவர் இல்ல ரொம்ப நான் என்ன கடுமையா சொல்றேன், இஸ்லாமிய அமைப்புகள் இல்லை. இதே மாதிரி யூடியூப்ல பேசுறதுக்கு ஒரு 4-5 பேர் இப்போ 2-3 பேர் இருக்காங்க. அவங்க வந்து என்னன்னா விஜய்க்கு ஆதரவு, அவங்களுக்கும் மிகப்பெரிய விஜய் மீது ஒரு இதெல்லாம் இல்லை அவங்களுக்கு. எனக்கு தெரிஞ்ச தம்பிங்க தான் அவங்க. விஜய் மீது எல்லாம் இல்லை. ஆனால் இப்படியெல்லாம் பேசினா நம்மளை வந்து விஜய் பார்வைக்கு பட்டு நம்மளை கூப்பிட்டு நம்மளை வந்து நாமளும் இந்த சமூகத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நபராக ஆகுமோ அப்படின்றது தான். ஏன்னா அவங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி எந்த அமைப்புலையும் அவங்க பயணிக்கல, அடக்குமுறை ஒடுக்குமுறைகளை எதிர்கொண்டவங்க, சமூக பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்காத நபர்கள். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு இப்போ வந்து இந்த சினிமா கூத்தாடி உடைய ஒரு இது வந்து தேவை இருக்கு. அதனால வேல்முருகனை அட்டாக் பண்ணி பேசணும்னா அப்போ அவங்களெல்லாம் நீ வந்து பயன்படுத்துற இல்லையா? அப்போ தொப்பி தாடி புர்கானுடைய நிழல் ஏன்டா மறையிற நீ? நீ தில்லி இருந்தா பேசு. நீ அவ்வளோ பெரிய அப்பா டக்கறானா? விஜய் கேட்குறேன். தோழர் வேல்முருகனுடைய அரசியலுக்கு முன்னாடி நீ கால் தூசி நீ இல்லை. என்ன இருந்தாலும் அவங்க பின்னாடி ஒரு பெரும் கூட்டம் இருக்கிறதா எல்லாரும் சொல்றாங்களே, அப்படி பெரும் கூட்டம் இருக்கும்பொழுது அது பலமா சேராதா? நயன்தாரா கூட தான் கூட்டம் இருக்கு. நீங்க அது சினிமா ரீதியான அரசியலாக வரும்பொழுது கூட அந்த சார் அது சினிமா மோகம் சார். அது மோகம். படியேறும் பெருமாள்ல நடிச்ச நாய் கூட இறந்ததுக்கு தலை செய்தி போட்டாங்க. போட்டாங்களா இல்லையா? போட்டாங்க. அது வந்து சினிமா மோகம். அந்த மோகம் வச்சு நீ வந்து முதல்வர் கனவுல நீ வாழாதன்ற, நீ பதில் சொல்லு. அதுதான் அரசியல். வேல்முருகன் பேசுனது தவறுன்னு உன்னுடைய பார்வைப்படுதோ அது தவறுன்னு சொல்லி அதை பேசு. இல்லை அவர் பேசுனது சரிதான், அதுக்காக மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்லி மன்னிப்பு கேளு. இல்லை நீங்க நீ வந்து என்ன நினைக்கிற? இவரெல்லாம் நான் ஆளுண்ணா நான் கேட்குறேன், நீ என்ன மயிரா? நீ வானத்திலிருந்து குச்ச தேவதூதரா? நேற்று வரையும் கூத்தாடி அப்பாவி மக்களுடைய வரி பணத்தை சுரண்டி தின்னுட்டு உள்நாடு வெளிநாடு முதலீடு பண்ணி பல கோடிகள் வச்சுட்டு இருக்கக்கூடிய பொறுக்கி நாய் நீ வந்து தோழர் வேல்முருகனை பற்றி பேசுறதுக்கு உனக்கு என்ன இருக்குது இருக்கு? நீங்க நீண்ட நாளாக இந்த சமூகத்துக்காக போராடி இருக்கீங்க. சமூகங்களில் பல மாற்றங்கள் நிகழணும்னு சொல்லி உங்கள் வாழ்க்கையில் பல நாட்களை இழந்திருக்கீங்க. இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு ஒழுக்கம்னா என்ன, சமூகம்னா என்னன்னு சொல்லணும்னா என்னன்னு சொல்லுவீங்க? இல்லைங்க, நான் என்ன சொல்கிறேன், தோழர் வேல்முருகன் பேசுகிறாரு. இந்த தமிழ் சமூகத்தினுடைய அவல நிலையை பாருங்க. ஒரு கூத்தாடி, சரி அவர் பேசுனது கூத்தாடின்னு சொல்லி பேசுனது தவறாக இருக்கட்டும், வேல்முருகன் தோழர் இன்னைக்கு வந்து தாய் தந்தையோட வந்து ஒரு கூத்தாடி கட்டி அணைக்கிறாங்க. இதில் என்ன தவறை நீங்கள் கண்டி? இதுதான் இன்னைக்கு இளைஞர்களுக்கு நாம் எடுத்து சொல்லக்கூடிய ஒரு நற்செயல்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? இன்னைக்கு வந்து அவன் வந்து கட்டி பிடிக்கிறத நீங்கள் அசாதாரணமாக விட்டீங்கன்னா நாளைக்கு எல்லாரும் அதே நிலையை எடுப்பாங்களா இல்லையா? சமூக ஒழுக்கன்றது மாறும். அதுதானேங்க அவர் வேல்முருகன். நீ திரும்ப இந்த தமிழ் சமூகத்துக்கு இவ்வளோ பெரிய அவமானம் தேவையா? இதுக்கு உங்களுடைய பிள்ளைகளை இப்படி நீங்கள் கொண்டு போய் விடுறீங்களேன்னு ஒரு வேதனையை ஆதங்கத்தை வெளிப்படும். கட்டி பிடிக்கிறதும் கன்னத்துலையோ நெத்தியில முத்தம் கொடுக்கறதும் ஒன்றும் பெரிய தவறு இல்லை அப்படின்ற ஒரு போக்கு வந்து வளர்ந்துட்டு இருக்கு. ஆமாங்க, பப்பில் போனால் கூட தான் எல்லாமே நடக்குது. அது கூட தவறு இல்லைன்னு தான் இருக்குது. அதுதான் அனாச்சார சீரழிவுகள். இன்னைக்கு அனாச்சாரத்தின் உச்சத்துக்கு போயிருக்கு. அவங்க விருப்பப்பட்டு தான் செய்யறாங்கன்னு தான் அரசு சட்டங்களும் சொல்லுது. அப்போ விருப்பப்பட்டு செய்யறாங்கன்னு சொல்லி அப்போ விருப்பப்பட்டு கூப்பிட்டு போறான், விருப்பப்பட்டு கடத்திட்டு போறான், எல்லாமே விருப்பப்பட்டு போறது தானே. அப்போ அதுக்கெல்லாம் ஏன் சட்டங்கள் போட்டு நீங்கள் தடுக்கிறீங்க? ஒரு தந்தை மகள்கிட்ட போகிறது விருப்பப்பட்டு தான் போகிறான், ஏன் அந்த இது வழக்கு போடுறீங்க? ஒரு மகள் ஒரு அண்ணன் தங்கச்சிக்கிட்டு போகிறான், அதையும் நீங்கள் தடுக்கிறீங்க சட்டம் போட்டு. அது ஒரு வரைமுறை இருக்கா இல்லையா? இருக்கு. அப்போ சட்டத்திட்டங்கள் ஒழுங்குன்னு ஒன்று, ஒரு சமூக ஒழுங்குன்னு இருக்குது. இது சமூக ஒழுங்கெல்லாம் இல்லை. யார் கூட எழுந்துக்கலாம், யார் கூட படுத்துக்கலாம், யார் கூட விளையாடலாம் அப்படின்றது இல்லையே, இருக்கக்கூடாது. இருக்கா இல்லைங்களா? இந்த சமூக போக்கு வந்து இப்போ இருக்கிற சூழலில் நம்ம வந்து ஒரு வாட்டி நெறிப்படுத்துறதுக்கு உண்டான ஒரு ஆரம்ப சூழல் தான் தோழர் வேல்முருகனுடைய பேச்சு நான் எடுத்துக்கிறேன். என்னுடைய பார்வையில் நான் எடுத்துக்கிட்டேன். புரியுதுங்களா? மற்றபடி ஒன்றும் இல்லை, முரண் இருக்குது. ஆனால் அவருடைய எல்லா முரணும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அரசியல் ரீதியான முரண் தான் இருக்குது. அவர் திமுக கூட இருக்கிறது எனக்கு பிடிக்காது, அது வேறு விஷயம். அதே நேரத்தில் அவருடைய ஆரம்பத்திலிருந்து இன்ற வரையிலும் அவர் ஒரு சிறந்த தமிழ் தேசிய போராளி என்பது மாற்று கருத்தே இல்லை. சரி, அடுத்த கட்டமாக நான் நகரணும்னு நினைக்கிறேன். விஜய் அவர்களுடைய அரசியல் பயணம் வந்து நேராக முதல்வரை நோக்கி இருக்கு. நான் வந்தால் முதல்வராக வருவேன்னு சொல்லி, அதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன? இது கோடம்பாக்கத்தில் ரிட்டையர்ட் ஆனால் கோட்டையில் சீட்டில் உட்காரணும்னு பார்க்குறாங்க. அது முடியாது. ஆனானப்பட்ட எம்ஜிஆர் கூட திமுகன்ற கட்சியில் 10 வருஷம் கடுமையாக உழைச்சி கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு அதுலேருந்து விலைக்கு வந்து தான் ஒரு கட்சி ஆரம்பித்தார். ஆனானப்பட்ட ஜெயலலிதா கூட அந்த கட்சியில் இணைஞ்சு அவமானங்களை பெற்று அதன் பிறகு தான் அவங்க முதல்வரான. ஆனால் இவங்க எல்லாமே எப்படின்னு சொன்னால் அங்கே ரிட்டையர்ட் ஆன நேரத்தில் வந்து இங்கே வந்துட்டு இவங்க வந்து அதிகாரத்துக்கு வரணும்னு நினைக்கிறாங்க.
இது எந்த விதமான ஒரு மனநிலை? நீ வந்து பிறக்கும்போதே சில்வர் இது தங்க ஸ்பூன்லேயே சாப்பிட்டுவேன். உனக்கு என்னைக்கு இந்த மக்களுடைய வேதனைகள், அழுகுறல்கள் இது என்ன தெரியும்? இன்ன வரையும் நீ கட்சி ஆரம்பித்து 2 வருஷமாச்சு. உன் கால் மண்ணில் பட்டுதா? நான் கேட்குறேன். இல்லை, தொடர்ந்து சந்திக்கிறாரா? உலகத்திலேயே வந்து அதிக நேரம் நின்று தன் தொண்டர்களை சந்தித்த முதல் தலைவர் அவர் தான் சொல்லி அவங்க கட்சியோட கொள்கை பரப்பு செயலாளர் சொல்கிறாரு. அவங்க தலைவரை பற்றி அப்படி வானளவு புகழ்த்தினா தான் அப்படி இருக்க முடியும். என்ன நின்றுட்டு இருந்தார் இவர்? இல்லை, 3 நாள் நின்று ஒரு குழந்தைங்களுக்கு வந்து அந்த தொடர்ந்து உலக அளவில் யாரும் அப்படி உதவிகளே செய்தது இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க. அது உங்களுக்கு கேட்டால் சரியானு நினைக்கிறேன். நீங்க கல்வி உதவித்தொகைன்னு சொல்லி செய்கிறீங்க. இந்த கல்வி உதவித்தொகை யார் செய்யலைங்க? மத அமைப்புகள் செய்யுது. அது இந்து மதமாக இருக்கட்டும், கிறிஸ்துவ மதமாக இருக்கட்டும், ட்ரஸ்ட்டுகள் வச்சுக்கிட்டு செய்கிறாங்களா இல்லையா? இஸ்லாமிய ஜமாத்துகள் ட்ரஸ்ட் செய்கிறாங்க. அதேமாரி ஐடியில் வேலை செய்யக்கூடிய இளைஞர்கள் 10-100 பேர் சேர்ந்து அவங்க அந்த கல்வி உதவித்தொகையெல்லாம் செய்கிறாங்க. என்ஆர்ஐ வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடிய 500-1000 பேர் ஒன்று கூடி இதுமாரி வந்து தமிழ்நாடு, இந்தியா முழுக்க கல்வி உதவி தொகையை செஞ்சுட்டு இருக்காங்க. என்ஜிஓக்கள் செய்கிறாங்க. ஆனால் இவன் செய்யறது மட்டும் வந்து எப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ சமீபத்தில் வந்து நெல்லையில் வந்து மிகப்பெரிய வெள்ளம் வந்தது. அப்போ அங்கே நெல்லையில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன இளைஞர்கள் கூட அங்கங்கே கூடி ஏதோ கலெக்ஷன் பண்ணி அரிசி பருப்பு அந்த தண்ணியில் நீந்திட்டு போய் கொடுத்தாங்க. ஆனால் அதெல்லாம் ஒரு வரி செய்தியாக கூட எந்த பத்திரிகையிலும் போடல. ஆனால் இந்த கூத்தாடி போய் நின்றுட்டு யாரோ வாங்கி கொடுத்த அரிசியை, யாரோ வாங்கி கொடுத்த அந்த புடவை வேட்டியை எடுத்து கொடுத்ததை வச்சு எல்லா தொலைக்காட்சிகளிலும் தலைப்பு செய்திகளாக ஓடிச்சு. இதுதான் இந்த ஊடகங்களுக்கு என்னென்னா டிஆர்பி ஏற்றணும். கூத்தாடியை வந்து தூக்கி பிடிச்சாதான் ஊடகங்களுக்கு டிஆர்பி ஏறும். அதுக்காகவே இவனுங்க பண்றாங்க. அரசியல் அறிவு குறைவுன்னு மக்களே ஏத்துக்கிறாங்க. அதால அவருக்கு ஒரு பெரிய டீம் இருக்காங்க வேலை செய்யறதுக்குன்னு சொல்றாங்க. அந்த டீம் யாரு? இப்போ சமீபமா ஒரு IRS அதிகாரி வந்து முதல் நாள் வந்து விருப்பு ஓய்வு கொடுக்குறாரு, மறுநாளே கட்சியில வந்து சேர்றாங்க. அப்போ இவர்களை இயக்குவது RSSன்ற ஒரு பாணியில வந்து சில பத்திரிகையாளர்களும் பேசுறாங்க. அதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன? இல்லை, RSS பிஜேபி அதெல்லாம் நான் சொல்ல வர மாட்டேன். நான் என்ன சொல்றேன், நீ அரசியலில் இறங்கி அரசியலில் யார் வேணா இறங்கலாம். அது எல்லாருக்கும் யாருமே வந்து நீ ஏன் இறங்குனேன்னு கேட்க முடியாது. ஆனால் நீ இறங்குன அடுத்த நிமிஷமே நீ வந்து முதல்வர் சீட்டை எதிர்பார்க்குற பற்றியா? கமலஹாசன் இப்படி தான் எதிர்பார்த்தார், சிவாஜியும் இப்படி தான் எதிர்பார்த்தாரு, பாக்கியராஜ் கூட இப்படி தான் எதிர்பார்த்தாரு. எல்லாமே காணாமல் போயிட்டாங்க. இதுதான் ஏன்னு கேட்குறேன். நீ இறங்கி அரசனுடைய மக்கள் விரோத செயல்பாடுகளுக்கு தொடர்ந்து போராடு. ஆனால் இங்கே பரந்தூர் விமான நிலையத்துக்கு போகும்போது நானும் ஆச்சரியப்பட்டேன். பரவாயில்லையே போறாப்பில்லையே, அங்கே போயிட்டு ஒரு 2 கிலோமீட்டருக்கு முன்னாடியே அந்த கேரவனை நிப்பாட்டி. இல்லைம்மா, அவங்க போலீஸ் தானே விடலைன்னு சொன்னாங்க. திமுக அரசாங்கத்தோட போலீஸ் தானே உள்ள விடலைன்னாங்க, தடுத்துட்டாங்க அவங்க. தம்பி, நீங்களும் அவருக்கு சப்போர்ட் இல்லை, அப்படிதான் செய்திகள் சொன்னாங்க. அதனால நான் கேட்குறேன், எந்த போராட்டத்துக்கு காவல்துறை அனுமதி கொடுத்துருக்கு? அது உண்மைதான், கொடுக்க மாட்டாங்க. அதை மீறி போகணும், கைது பண்ணுவாங்க. இறங்கி போ, கைது பண்ணட்டும். புரியுதுங்களா? கைது பண்ணட்டும். அதன் பிறகு அதுதான் வந்து அரசியல் என்பது. கைது பண்ணுவாங்கன்ட்டு 3 கிலோமீட்டர் முன்னாடி கேரவனில் நின்றுட்டு 2 நிமிஷம் பேசிட்டு மறுபடியும் அதுவும் கேரவன் வந்து 5 நட்சத்திர ஹோட்டலை விட சொகுசாக இருக்குமா அவனுடைய கேரவன். இது எந்த விதமான அரசியல்? இது எல்லாமே ஒரு அது சினிமா செட்டிங் மாதிரியே இருக்கு. சினிமா செட்டிங்கில் எப்படி அந்த கேரவன்லேயே போகிறது, கேரவன்லேயே தூங்குறது, கேரவன்லேயே எல்லா உல்லாச இதுவும் அனுபவிச்சுட்டு அப்படியே அந்த படத்தில் வந்து நடிச்சுட்டு அப்படியே போகிறீங்களா? அந்த மாதிரி அரசியல் ஏன் பண்ணுறேன்ற விஜய். அதனால தான் கூத்தாடின்னு சொல்கிறீங்களா? கூத்தாடி தவறான சொல் இல்லைங்க, தமிழ் சொல். உண்மைதானே? உண்மைதான். இல்லை, கூத்தாடினும் பொழுது அந்த வேஷம் கலையுன்றது தான் அதோடைய உண்மை தானே. நீங்கள் நடிக்கும்போது ஒரு வேஷம் போடுறீங்க, அதுக்கப்புறம் கழிச்சுட்டு யதார்த்தத்துக்கு வரீங்க. இதுதான் நிஜம். அது விஜயே சொல்லியிருக்காங்க, கூத்தாடிய தவறான சொல்லு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புரியுதுங்களா? அது நீங்கள் கூத்தாடின்னு சொன்னால் அது தவறாக நீங்கள் நினைச்சுக்கிறீங்க. சரி, அப்போ இவருக்கு பின்புலம் தான் யார்? அவரே தான் தன்னிச்சு அரசியல் கட்சி ஆரம்பித்து மக்களுக்கு நல்லது செய்யணும். இல்லை, இதுக்கு ஒரு பின்புலம் தான் யாராக இருக்கான்னு நினைக்கிறேன். இது எனக்கு பொறுத்தவரையும் பின்புலம் வந்து கார்பரேட்டுகள் இருக்குன்னு தான் என்னுடைய பார்வை. கார்பரேட்டுகள் வந்து என்ன நினைக்கிறதுன்னா, இன்றைக்கி உலக கார்பரேட்டுகள் தான் இயங்கிட்டு இருக்குது. எல்லா நாட்டிலையுமே வந்து அவங்க நினைக்கிறவங்க தான் ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. இப்போ இந்தியா கூட எடுத்திங்கன்னா நீங்கள் நினைக்கலாம், பிரதமர் மோடி வந்து உலக நாடுகள்லாம் எப்படி போகிறா, இங்கே இருக்கக்கூடிய கார்பரேட்டுகள் அவளை முன்னிலைப்படுத்துகிறாங்க. அதனால் அவர் வந்து சுற்றிட்டு இருக்குது. அமெரிக்காவில் இந்த எலான் மஸ்க் பண்ண எல்லாமே அப்படி தான், கார்பரேட்டுகள் தான். அந்த மாதிரி கார்பரேட்டுகள் வந்து விஜயை வந்து இங்கே இறக்கி விடுறாங்க. இதுக்கு பேக்கப்பில் வந்து கிறிஸ்டின் மிஷினரிகளும் வேலை செய்யுது. விஜய்க்கு வந்து கிறிஸ்டின் மிஷினரிகள் வேலை செய்யுது. இதை தவிர நான் RSS அவரை ஊக்குவிக்குது, பிஜேபி ஊக்குவிக்குதுன்னு நான் நம்ப மாட்டேன். ஏன்னா பிஜேபி RSS இந்த விஷயத்துக்கு போக மாட்டான்.
ஏன்னா விஜய் போன்ற நபர்களை என்கரேஜ் பண்ண மாட்டான், அது எனக்கு தெரியும். ஓரளவு அரசியல் புரிதல் இருக்குது. அது திமுக ஆதரவாளர்னா சொல்லுவாங்க, பிஜேபி ஆதரவாளர், ஏன்னா பிஜேபி பி டீம் சொன்னதான் அவனுக்கு போகிற ஓட்டும் போகாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் சிறுபான்மை வாக்குகள் எதுவும் போகாது, கிறிஸ்துவ வாக்குகள் போகாது, முஸ்லீம் வாக்குகள் போகாது, கிறிஸ்துவ வாக்குகள் போக வாய்ப்பு இருக்கலாம் மேபி. அதுவும் 100% போகாது, 50% போகும் விஜய்க்கு, போகாமல் இருக்காது, போகும். மற்றபடி பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஆர்எஸ்எஸ் இயக்குது, பிஜேபி இயக்குதுன்றதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஆனால் கார்பரேட்டுகள் இயக்குது. கார்பரேட்டு ஒரு அரசியல் கட்சியை இயக்குதுன்னா நிச்சயம் அந்த அரசியல் கட்சியால் ஒரு மக்களாட்சியை கொடுக்கவும் முடியும். அந்த கார்பரேட்டுக்கு நல்லது தான் செய்ய முடியும், அதுதான் உண்மை. மதியில் நடிக்கிறோம், வேறு எதுவும் இல்லை. இப்போ உதாரணத்துக்கு இப்போ கமலஹாசன் வந்து பேசினப்பில் அந்த தமிழ் வந்து தமிழ்லேருந்து போனது தான் கன்னடம் அப்படின்னு, அது சம்மந்தமாக எல்லா தலைவரும் கண்டிச்சேன். நீ தான் கட்சி ஆரம்பிச்சிடல, நீ கண்டிய, ஏன் கண்டிக்கல? ஏன்னா உன்னுடைய படம் ஜனநாயகம் வருது, அங்கே கர்நாடகாவில் எதுக்கு தெரிவிப்பாங்க, அந்த பயம் தானே. இல்லை அந்த ப்ரொடியூசரே கன்னடம் இருக்கலாம், இருந்தாலும் நீ அதுக்கு அந்த பயம் தானே உனக்கு. வருமானம் இருக்காது, அந்த படம் வெளியிடாமல் போயிடும். அப்போ வந்து ஒரு 100 கோடி லாஸ் ஆயிடுச்சுன்னா அதுதானே. நீ இன்னைக்கு இவ்வளோ வேக்கானெல்லாம் பேசுகிற, திமுக அட்டாக் பண்ணுற, பிஜேபி அட்டாக் பண்ணுற, காங்கிரஸ் அட்டாக் பண்ணுற, எல்லாரையும் நீ அட்டாக் பண்ண வேணான்னு சொல்லலை நான். அதெல்லாம் நாங்கள் பண்ணுறோம். ஆனால் நீ எப்படி பண்ண முடியும்? நீ வந்து 100 ரூபா டிக்கெட்டுக்கு 1000 ரூபா 2000 ரூபா பிளாக்கில் வாங்கி கொடுக்குறான். அதை வந்து 100 கோடி 200 கோடின்னு பெட்டியை வாங்கி வச்சுக்கிட்டு என்னுடைய ரசிகர்கள் நிர்ணயிக்கப்பட்ட தொகையில் தான் டிக்கெட் வாங்கணும்னு ஒரு அறிக்கை கொடுக்க உனக்கு தில் இருக்கா? இது இல்லையா? சரி, இதுக்கு முன்னாடி விடு, ஜனநாயகம் படம் வருது, அரசியல் இறங்கிட்டேன், ஜனநாயகம் படம் வருது, இப்போ ஒரு அறிக்கை கொடுக்க சொல்லுங்க. அப்போ பார்க்கணும், இருந்து தான் பார்க்கணும். ஜனவரி மாதம் தான் வெளியாகுது. இல்லை சார், நான் என்ன சொல்கிறேன், ஒரு ஜனநாயகம் படம் வருது இல்லையா, இந்த படத்துக்கு தயவு செய்து யாரும் 2000 3000 கொடுத்து டிக்கெட் வாங்கி பார்க்காதீங்க. நிர்ணயிக்கப்பட்ட விலையை மேலே ஒரு 10 பைசா கொடுக்காதீங்க. மீறி யாராவது கேட்டாங்கன்னா நீங்கள் எனக்கு புகார் சொல்லுங்கன்னு சொல்கிறதுக்கு தில் இருக்கா அவனுக்கு? அப்போ நீ வந்து மற்ற ஊழலை பற்றியெல்லாம் பேசி என்ன பிரயோஜனம்ன்றேன் நான். விஜயோடைய அரசியல் வருகை இங்கே வந்து திமுகவை அச்சமூட்டி இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க, அது உண்மைதானா? அது வந்து தேவையானது தானா? இல்லை, அது கொஞ்சம் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம்தான். ஏன் சொன்னீங்கன்னா, சிறுபான்மை கிறிஸ்துவ ஓட்டுகளில் வந்து ஒரு 25% போனாலும் மைனஸ் திமுக. ஏன் சொன்னால் அந்த சிறுபான்மை வாக்குகள் 100 விழுக்காடு திமுக கூட்டணிக்கு போகும். அது ஏன் விஜய்க்கு கிறிஸ்துவர் ஓட்டு போகும்னு சொல்கிறீங்க? கிருஷ்ணன் மிஷினரிலாம் அவங்களுக்கு வேலை செய்கிறான்னு சொல்கிறீங்க. எச் ராஜா சொன்னார் அதனாலயா? இல்லை, எச் ராஜா சொன்னாங்கன்றதில்ல, ஒரு அவங்களுக்கு ஜோசப் விஜய்ன்னு சொன்னார் அதனாலயா? ஜோசப் விஜயோ அவர் கிறிஸ்துவரோ இல்லைன்றதில்ல, அவர் உங்களை இயக்குறதே கிறிஸ்துவ மிஷினரிகள் தான் இயக்குது. ஆரம்பத்துலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அவங்க சேர்ற கேங் கூட பாருங்கள், அந்த ஒரு செட்டப்லேயே தான் போகுது. இப்போ ஊடால வந்து அந்த முஸ்லீமில் தீவிரவாதியோ பயங்கரவாதியோ சமூக விரோதியாக காட்டி திரைப்படங்களை எடுத்துட்டான். இப்போ என்ன பண்ணுறான்னா, இந்த பொம்பளை பிள்ளைங்களை, புர்கா போட்டு பொம்பளை பிள்ளைங்களை அல்லது ஹிஜாப் போட்ட பெண்கள் பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்றது. ஆமாம், தொடர்ச்சியாக ஒரு ஆளை கூப்பிட்டு வச்சு பண்ணுறது. இல்லைன்னு சொன்னால் தொப்பி தாடி யாருன்னா போட்டு வர்றது. இப்போ வந்து நோம்பு திருப்ப நிகழ்ச்சியில் அவரே நோம்பு இருந்து நோம்பு இது எல்லாம் நடிப்பு. நீ ஒழுக்கமான ஆளாக இருந்தனா நீ திரைப்படங்களை ஏன் முஸ்லீம் தீவிரவாதியோ பயங்கரவாதியாக காட்டின? சரி, இவ்வளோ எதிர்ப்பு தெரிவித்தோம், நீதிமன்றம் வரையிலும் வழக்கு போட்டோம், எல்லாம் பண்ணோம், இன்னவரையும் ஒரு மன்னிப்பு கூட கேட்கலையே. சரி, மன்னிப்பு கூட இல்லை, ஒரு வருத்தம் கூட தெரிவிக்கலையே. அப்படி இருக்கும்போது எப்படி வந்து ஏதோ சில நாதாரிகள் உனக்கு ஆதரவாக தொப்பி தாடி வச்சுக்கிட்டோ அல்லது புர்கா போட்டுட்டோ உனக்கு ஆதரவாக பேசிட்டோ ஒட்டுமொத்த இஸ்லாமிய உனக்கு ஓட்டு போட்டுருவானா? எப்படி சார் போடுவான்? போட மாட்டான். இப்போ திமுகவோட நிலைப்பாடு என்னவா இருக்கும் தேர்தலில்? இவங்களை எதிர்க்கிற மாதிரி கட்டாயத்துக்கு தள்ளப்படுவார்களா? இப்போ எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, திமுக எதிர்க்க ஆரம்பிச்சு. ஆனால் திமுக வந்து 2 விதமான அரசியல் நகர்வுகளை நடத்து. ஒன்று, விஜய் காரணம் கொண்டு அதிமுக கூட்டணிக்கு போகக்கூடாதுன்ற விஷயத்தில் அங்கே வந்து ஒரு பேக்கப் பண்ணி வேலை செய்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து விஜயை வந்து அதே நேரத்தில் என்கரேஜும் பண்ணாமல் டிஸ்கரேஜ் பண்ணிக்கிட்டே அவங்க ஐடி விங் மூலிமா பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா விஜய் வந்து அதிமுக கூட்டணிக்கு போயிட்டாங்கன்னா அது வந்து ஓட் பேங்க் பெரிய அளவில் இல்லை, அதிகபட்சமாக தம்பி நீங்கள் நினச்சா பாருங்கள் 6-8 விழுக்காடுக்குள்ளே தான் வாங்குவாங்க. நாம் தமிழ் கட்சியை விட குறைஞ்ச வாக்கு விகிதம் தான் வாங்குவாங்க. நான் எழுதியே தரேன். ஆனால் முதல் தேர்தலும் பொழுது அது பெரிய சதவீதமாக தானே இருக்கும். ஏன்னா விஜயகாந்த் அவர்கள் கூட வந்து அந்த அவ்வளோ சதவீதத்தை முதல் தேர்தலே சிரஞ்சீவி கட்சி ஆரம்பித்து இறங்கும் போது 16% வாங்கினாருங்க. நீங்கள் பார்த்துக்கலாம். அதெல்லாம் வந்து இது சினிமா மோகம். இது மோகத்துக்கு வர, ஏன்னா இவங்களால தாக்கு பிடிச்சி நின்று அது தொடர்ந்து அரசியலில் வந்து போராட்டங்கள் பிரச்சனைகளை எதிர்கொள்ளலாம் இவங்களால முடியாது. ஏன்னா இவங்களுக்கு வந்து உள்நாடு வெளிநாடு முதலீடு பண்ணி வச்சிருக்காங்க பல லட்சம் கோடி. ஒரு இடத்துல பேசும்போது சிறைக்கு செல்லவும் நான் தயாராக இருக்கேன்னு சொன்னார் விஜய். முதல்ல வந்து கைதுக்கு பயந்துட்டு 3 கிலோமீட்டருக்கு முன்னாடி கேரவன் நிப்பாட்டிட்டு
எப்படி இந்த பிரதமர் உள்துறை அமைச்சர் இவங்கெல்லாம் காஷ்மீருக்கு போனோன்னா இன்டெலிஜென்ஸு சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் ஆய்வு பண்ணுவாங்க. அந்த மாதிரி இவர் ஆய்வு பண்ணுறாங்க. யாரை? துபாயிலேருந்து இறக்குமதி செய்விட்ட இந்த பவுன்சர்கள் இருக்காங்களே இவங்களை வச்சு ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் பவுன்சர் எல்லாம் என்ன ஒரு ஃபிலிம் தான், வந்தால் தான் இழுத்து 2 பிளேடு எடுத்து மூஞ்சியில் போட்டோன்னா ஓடியே போய் ஒருத்தனுக்கு போடுங்க அத்தனை பேருக்கு ஓட்டுவாங்க. உண்மையிலே சாவட்டான்னு விட்டு ஓட்டுவாங்க. ஏங்க எம்ஜிஆர் இப்படி பிளாக் ஹேர்ஸை வச்சுட்டு போனது இல்லைங்க, உண்மைதான். பவுன்சர் வச்சு போனது இல்லையா, ஜெயலலிதா போனது இல்லையாங்க. கட்சி தொண்டர்களே நம்பி தாங்க போனான். இவன் இன்ன வரையும் கட்சி தொண்டர்களே நம்பலைங்க. கட்டத்தில் நெருக்கிடுவாங்க போலியே, அவங்க தான் அந்த இடங்கள் கொடுக்காத. ஏங்க அதுதாங்க அரசியல். கட்சி தொண்டர்களை 10-100 பேரை ரெடி பண்ணி அவங்களுக்கு பிளாக் ட்ரெஸ்ஸை போட்டு நீ அவங்க பாதுகாப்பில் தாங்க இருக்கணும். இவனெல்லாம் ஒன்றுமே அவன் உயிரை கொடுத்து உங்களை காப்பாற்றுவாங்க. ஒரு பிரச்சனை வந்தா இவெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. நீ அதான் சொல்கிறேன், ஒருத்தனுக்கு ஒரு பிளேடு மூஞ்சியில் போடுங்க, ஒரு இது பவுன்சர் இருக்க மாட்டான், ஓடியே போயிடுவான். அவனுக்கு சீன் தான் அப்படி இப்படி அந்த சீனோட வரும். அதுக்கு தான் அவங்க சம்பளம் வாங்குறாங்க பவுன்சர். இப்போ பிஜேபியோட தாக்கம் வந்து இந்த 2026 தேர்தலில் தமிழ்நாட்டில் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அவங்களுக்கு எதுவும் தாக்கம் இல்லைன்னு சொல்லிட்டு தான் அமித்ஷா வந்து என்ன பண்ணுறாரு, அதிமுகவை வந்து கட்டாயப்படுத்தி கூட்டணியில் சேர்க்கிறார். அதிமுகவுக்கு விருப்பம் இல்லை, வெளிப்படையாக சொல்ல வேண்டிய விருப்பம் இல்லை. இன்ன வரையிலும் கூட பார்த்தீங்கன்னா எடப்பாடி பெரிய அளவுக்கு பாஜகவோட கூட்டணியை பற்றி எங்கேயுமே பேசுறது இல்லை. பார்க்கலாம். அவங்களுக்கு தெரியும். அதாவது அண்ணாமலை வந்து 11 விழுக்காடு வாங்கிட்டாரு, இதுக்கு முன்னாடி 3 விழுக்காடு தான் இருந்தது. அது வந்து பாமக, இவங்க வந்து அமமுக, இந்த போன்ற கட்சிகள் சாதிய கட்சிகள்லாம் சேர்த்து அது வாங்கின வாக்குகள். அதுவும் பாராளுமன்ற தேர்தலின் போது மோடியா அல்லது ராகுலான்னு வந்துரும்போது அந்த மோடின்னு சொல்லி போட்ட ஓட்டுகள் அதெல்லாம் பாஜகவுக்கு விழுந்த ஓட்டுகளாக அண்ணாமலை தன்னை ப்ரமோட் பண்ணிக்கிட்டாப்புல. அது இல்லைன்னு சொல்லி இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துச்சு. யார்? தமிழக இது இந்திய ஐபி வந்து ரிப்போர்ட் கொடுத்துச்சு. அதனால தான் அண்ணாமலையை கூட தூக்கிட்டு அதிமுகவை நம்ம கட்சியில் சேர்க்கணும் கூட்டணியில்ன்றது தான் அமித்ஷாவுடைய திட்டம். அதுக்கு தான் வந்து வேலையை செஞ்சார். அப்படி ஒரு கால் வந்து 11 விழுக்காடு இருக்குன்னு சொன்னால் அமித்ஷா அப்படியெல்லாம் இறங்கி வந்து பேசியிருக்கவே மாட்டார். வரதுக்கு முன்னாடியே தேமுதிகவும் மற்றொரு கட்சியும் எங்களுடைய தான் சேர்ந்துருக்காங்கன்னு சொல்லி அவர் சொல்லிட்டு தான் வந்தார். அதான் சொல்கிறேன், அப்படி பண்ணே இருக்க மாட்டார். ஏன்னா இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துச்சு. சென்ட்ரல் ஐபி வந்து கிளீனாக ரிப்போர்ட் எடுத்து இதுதாங்க நிலவரம், 3% மேலே ஒரு விழுக்காடு கூட அண்ணாமலையால் வந்து லாபம் இல்லை தமிழகத்துக்கு. அவர் 100-200 பேரை வச்சிருக்காரு, எங்கே போனாலும் கோஷம் போகிறதுக்கு 100-200 பேரை வச்சுட்டு அவரு ரசிகர் மன்ற மாதிரி சுற்றிட்டு இருக்காருன்னு இன்டெலிஜென்ஸ் கிளீனாக ரிப்போர்ட் கொடுத்துட்டான். இல்லை, போன முறை அண்ணாமலை பேர் அமித்ஷா சொல்லும்பொழுது பெரிய கூட்டம் சத்தம் வந்தது. அமித்ஷாவே கொஞ்ச நாள் பேசாமல் தான் நின்னார். அதையும் தான் பார்க்க முடிஞ்சது. நான் தம்பி இப்படி பேசுறீங்க, எப்பவுமே ஒரு கூட்டம் ஒரு 1000, 10,000, 5000 பேர் நிற்கிற இடத்துல 100 பேர் கை தட்டினாங்கன்னா அந்த 10,000 பேர் கை தட்டின மாதிரி புரிதுங்களா உங்களுக்கு? நான் ஒரு 100 பேரை கூட்டின்னு பேசிக்கிட்டு என் பேரை சொல்லும்போது கை தட்டுங்க கத்துங்கன்னு சொன்னால் கத்தனா அது என்ன ஒன்று ஒட்டுமொத்த கூட்டமே கத்தன மாதிரி. இதெல்லாம் ஒரு அரசியல் தான். அதை வந்து அண்ணாமலை திறம்பட செய்கிறாரு. இது வந்து தலைமைக்கு தெரிஞ்சிச்சு, அதனாலலாம் தூக்கி இருக்க மாட்டாங்க. உண்மையிலே டெவலப்பு ஆகிருந்ததுன்னா பாஜக தலைமை தூக்கி இருக்காரு. எடப்பாடியாச்சும் நீ ஏன் போயா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு தான் அண்ணாமலையை தூக்குறாங்க. சரி சரி. அதே நேரத்தில் தூக்கிட்டு ஒட்டுமொத்தமாக ஒதுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒதுக்குறாங்க. இந்த நீண்ட நேரம் உங்களுடைய அந்த முழு கருத்தையும் வரலாறு ஒப்பிட்டும் அரசியல் ரீதியாக நிறைய கருத்துக்களை சொன்னீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி.